இன்று இரவு அல்லது இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் அமெரிக்காவும் இவை தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பற்ற வைப்பதற்கு தயாராக இருக்கும் ஈரானும் அமெரிக்காவை அடிபணிய வைப்பதற்கு, அமெரிக்காவை கட்டுப்படுத்துவதற்கு ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறையும் ஈரான் அவசரமாக பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? 4 நாடுகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பை தரைமட்டமாக்குவதற்கு தீர்மானித்துள்ள ஈரானும் இதற்கான தயார்படுத்தல்களும், இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய இழப்புகளும், ஈரானிய ஏவுகணைகளுக்கான தரமான வாய்ப்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் கன்னி வெடிகளும் நீர்மூழ்கி ஏவுகணைகளும் இவை தொடர்பான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் அதிரடியான அறிவிப்புகளும் குர்திஸ்தான் பயங்கரவாத குழுக்களை கொத்தாக தட்டி தூக்குவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய ஈரானும் ஈரானிய எல்லை பிரதேசத்திலே ஈரானிய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரக்கூடிய அதிரடியான வேலை திட்டங்களும் இன்று மதியம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் ஈரான் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொலியை பதிவிட்டிருந்தேன். மேலும் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். இந்த காணொலியை பார்வையிடுவதற்கு முன்பு குறித்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போது தான் இந்த தகவல்களின் செய்திகளின் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் தற்போதைய போர் சூழ்நிலையில் அதிகளவான தகவல்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக 2 காணொளிகளையும் பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் மீண்டும் கலவரங்களும் வன்முறைகளும் ஆரம்பிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பசிஷ் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து தரமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் உளவுத்துறையானது சில அதிரடியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த மாதம் நடைபெற்ற வன்முறைகளின் போதும் கலவரங்களின் போதும் ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கும் பிரிவினைவாதிகளின் மோதல்களை விரிவுபடுத்துவதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. கலவரங்களை தொடர்ந்து வன்முறை தொடர்ந்து ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படுத்தப்பட்டு ஈரான் பல பிரதேசங்களாக சிதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பல வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தது. இதற்காக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் அணிதிரட்டி இருந்தார்கள். மேலும் இவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்கியிருந்தார்கள். இருப்பினும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவுகளின் பசிச் படைப்பிரிவுகளின் அதிரடியான வேலை திட்டங்களின் விளைவாக ஆக்கிரமிப்பாளர்களின் இந்த முயற்சிகளும் சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வி அடைந்திருந்தன. அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்கள் தற்போதும் இந்த முயற்சிகளை கைவிடவில்லை. ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாவிட்டால் ஈரானை துண்டு துண்டாக சிதைத்து பிரிவினைவாத மோதலை விரிவுபடுத்தி மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் மூலமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த முடியுமா என்பது கேள்விக்குறியான விடயம் என்பதனை அமெரிக்க இராணுவ தளபதிகளே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த முடியாது என்பதனை அமெரிக்கா உறுதி செய்தால் அடுத்த கட்டமாக ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரையே விரிவுபடுத்தும். மேலும் இதற்கான வேலை திட்டங்களையும் அவர்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 3 வாரங்களுக்குள்ளே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கும் ஈரானிய எல்லை பிரதேசத்தினூடாக ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த முயற்சிகளின் பெரும்பாலான முயற்சிகளை ஈரானிய பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளார்கள். இருப்பினும் ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த முயற்சிகளை கைவிடவில்லை. எப்படியாவது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் சோதனை செய்து வருகின்றார்கள். இதற்கமைவாக தற்போது கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் ஈரானுக்குள்ளே ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரானின் வடமேற்கு எல்லை பிரதேசத்தினூடாகவும் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாகவும் ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இப்படியான நிலைமையில் இந்த பிரிவினைவாதிகளுடைய தலைவர்களையும் பயங்கரவாதிகளுடைய தலைவர்களையும் கொத்தாக வேட்டையாடக்கூடிய தாக்குதல் நடவடிக்கைகளை தற்போது ஈரான் ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் வடமேற்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பயங்கரவாதிகளின் முக்கியமான தலைமைகளை தட்டி தூக்குவதற்கான உத்தரவுகளை ஈரானிய தளபதிகள் பிறப்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஈராக்கின் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குர்திஷ் ஆயுத குழுவான கோமலா ஆயுத குழுவினுடைய தலைவரை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த தாக்குதலில் குறித்த பயங்கரவாத தலைவர் தப்பி இருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே குறித்த பயங்கரவாத குழுவின் முக்கியமான புள்ளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று ஈரானின் வடமேற்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பயங்கரவாத குழுக்களின் ஏனைய தலைமைகளையும் தளபதிகளையும் கொத்தாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் ஆரம்பித்துள்ளது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மூலமாக இந்த பயங்கரவாத தலைமைகளை கொத்தாக வேட்டையாடக்கூடிய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானினுடைய எல்லை பிரதேசங்களிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தினூடாக பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் நுழையாத வண்ணம் குறித்த எல்லை பிரதேசங்களின் பாதுகாப்பு பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய விசேட உளவு படைப்பிரிவினர் ஈரானிய எல்லை பிரதேசங்களில் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவுடனான போரின் போது ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக ஈரான் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. அமெரிக்காவுடனான போரின் போது ஒரே நேரத்தில் இந்த பயங்கரவாத கும்பல்களுக்கு எதிராகவும் பிரிவினைவாத கும்பல்களுக்கு எதிராகவும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஈரான் அனைத்து தயார்படுத்தல்களையும் முழுமையாக முடித்துள்ளது. அடுத்து ஈராக்கின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூரி மாலிகி அவர்களை பதவியில் அமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை முடக்குவதற்கும் அவருடைய பதவியேற்பு நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதற்கும் அமெரிக்கா மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய பிரதமராக நூரி மாலிகி அவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதற்காகவும் அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. நூரி மாலிகி அவர்களை பிரதமராக தெரிவு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய ஆதரவை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் குறித்த கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் உச்ச பொருளாதார தடைகளை விதிப்போம் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈராக்கிய குர்திஷ் கட்சியும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்களை பிற்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது பிரதமர் மாலிகி அவர்களை பிரதமர் பதவியில் அமர்த்துவதற்கு பிரதமர் கதிரையில் அமர்த்துவதற்கான வேலை திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈராக்கினுடைய பிரதமராக நூரி மாலிகி அவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடாது, பதவியில் அமர்த்தப்படக்கூடாது என்பதற்காகவே அமெரிக்கா எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. நூரி மாலிகி பிரதமர் பதவியில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈராக்கும் குறித்த போர்க்களத்தில் நேரடியாக களமிறங்கும். ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு ஈராக்கிய பிரதமர் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவார். எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவே தற்போது அமெரிக்கா ஈராக்கிய களத்திலும் உச்ச காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் கட்டளைகளை பயன்படுத்தாமல் கோப்ஸ் பொறிமுறைகளுக்கு அமைவாக அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் மற்றும் அமெரிக்க கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என குறித்த அறிக்கையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் தலைமைகளின் உத்தரவுகளை பெற்றுக் கொள்ளாமலேயே ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகள் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய விமான கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களில் இருக்கக்கூடிய அனைத்து போராளிகளும் இதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சிகள் நடைபெற்றிருந்தன. இதன்போது சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் கடத்தி செல்லப்பட்டால் அந்த கப்பல்களை மீட்பது தொடர்பான பயிற்சிகளும் எதிரிகளுடைய சரக்கு கப்பல்களை கைப்பற்றுவது தொடர்பான பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதற்கான பயிற்சிகளே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானின் மிக முக்கியமான கடல்
கன்னி வெடிகள் தயாராக உள்ளன. ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடல் கன்னி வெடிகளான அருந்த் மற்றும் மகாம் கன்னி வெடிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த கன்னி வெடிகள் சுயாதீனமாக நகரக்கூடிய வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளாகும். ஈரானிடம் தற்போது 5000க்கும் அதிகமான கன்னி வெடிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறுகிய நேரத்தில் சிறிய படகுகள் மூலமாக குறித்த கன்னி வெடிகளை முழுமையாக களமிறக்கிவிட முடியும் என்றும் இதற்கமைவாகவே ஈரான் இவை அனைத்தையும் வடிவமைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக ஏவப்படக்கூடிய கடலுக்கு அடியால் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளும் ஈரானிடம் காணப்படுகின்றன. காதிர் மற்றும் ஃபதா வகுப்பை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக குறித்த குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும். மேலும் இவ்வாறு கடலுக்கடியினூடாக சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இந்த குரூஸ் ஏவுகணைகளை கடலுக்கடியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்க பாதைகளில் இருந்தும் ஏவ முடியும். வான்பரப்பின் மூலமாக ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ஏவப்பட்டால் அந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை போர்க்கப்பலின் மூலமாக சுட்டு வீழ்த்த முடியும். அதே நேரம் ஒரே நேரத்தில் 20க்கும் அதிகமான பாலிஸ்டிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் ஏவினால் அந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை போர்க்கப்பல்களினால் சுட்டு வீழ்த்துவது சாத்தியம் குறைவாகும். அந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை முழுமையாக போர்க்கப்பல்களினால் முறியடிக்க முடியாது. மேலும் கடலுக்கடியால் ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக நீர்மூழ்கி ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அவற்றை போர்க்கப்பல்களினால் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகும். மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்காக ஈரான் 2 ஏவுகணைகளையும் பயன்படுத்தும். வான்பரப்பின் மூலமாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் அதிகமாக ஏவும். அதே போன்று கடலுக்கடியால் செல்லக்கூடிய குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ளும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய கடல் கன்னி வெடிகளை பயன்படுத்தி நீர்மூழ்கி ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பயிற்சிகளையுமே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய முழுமையான பயிற்சிகளை ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் வெற்றிகரமாக முடித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க போர்க்கப்பல்களை முழுமையாக மூழ்கடிப்பதற்கு ஈரானின் கடற்படை ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன. மேலும் அமெரிக்காவினால் இந்த போர்க்கப்பல்களின் மூலமாக வெற்றிகரமாக கடற்படை முற்றுகையையும் மேற்கொள்ள முடியாது. அமெரிக்க போர்க்கப்பல்களின் அமெரிக்க கடற்படைகளினுடைய ஒட்டுமொத்த செயற்திட்டங்களையும் முறியடிப்பதற்கு ஈரான் உச்ச தயார்படுத்தல்களை தற்போது மேற்கொண்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை பாதுகாப்பதற்காகவும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமெரிக்கா தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏனைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்கா நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முதன்மை சென்சர் அமைப்பாக AN/TPY-2 என்கின்ற ராடர் கருவிகளே காணப்படுகின்றன. இந்த AN/TPY-2 ராடர் கருவியானது மேம்படுத்தப்பட்ட எக்ஸ்பேண்ட் ராடர் அமைப்பாகும். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுமையாக கண்காணித்து அவை தொடர்பான தகவல்களை விரைவாக தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இந்த ராடர் அமைப்புகளை அனுப்பி வைக்கின்றன. இந்த ராடர் கருவி அனுப்பக்கூடிய தகவல்களை பயன்படுத்திய தாட்வான் பாதுகாப்பு அமைப்பானது ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. அத்தோடு இந்த AN/TPY-2 ராடர் கருவியானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே 4 நாடுகளிலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. துருக்கியிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலும் ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலுமேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்தில் இதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். எனவே தற்போது அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரிலே ஈரான் இந்த 4 நாடுகளிலே இருக்கக்கூடிய இந்த ராடர் அமைப்புகளை தரைமட்டமாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதை விட இந்த 4 நாடுகளிலே இருக்கக்கூடிய ராடர் கருவிகளையும் முழுமையாக தரைமட்டமாக்குவது ஈரானுக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மேலும் இந்த 4 நாடுகளிலும் இருக்கக்கூடிய இந்த ராடர் கருவிகள் ஈரானினால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமெரிக்கா நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் முழுமையாக செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். உயர் தெளிவுத்திறன் கொண்ட தகவல்களை குறித்த தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இதனால் எத்தனை தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கப்பட்டாலும் அவற்றினால் ஈரானிய ஏவுகணைகளை துல்லியமாக சுட்டு வீழ்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே தற்போது இந்த 4 நாடுகளிலும் இருக்கக்கூடிய குறித்த ராடர் அமைப்புகளை தரைமட்டமாக்குவதற்கே ஈரான் முடிவுகளை எடுத்துள்ளது. ஈரானிய IRGC இராணுவ வட்டாரங்கள் இவற்றை உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரில் அமெரிக்காவுக்கு உச்சக்கட்ட அழுத்தத்தினை வழங்குவதற்காகவும் சவாலை அதிகரிப்பதற்காகவும் இந்த 4 நாடுகளிலும் இருக்கக்கூடிய ராடர் கருவிகளையே ஈரான் குறிவைக்கப் போகின்றது. இவ்வாறு இந்த 4 ராடர் கருவிகளையும் முழுமையாக அளித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஏனைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் ஈரானினால் வினைத்திறனான ஏவுகணை தாக்குதல்களை இலகுவாக மேற்கொண்டு விட முடியும். ஈரானினுடைய ஏவுகணை
ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக இழந்துவிடும். அடுத்து ஜெனீவாவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என்கின்ற தகவல்களை அமெரிக்க ஊடகங்களே தற்போது உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் ஈரான் எழுத்து வடிவிலே ஒரு கடிதத்தினை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை செயற்படுத்துவதற்கான வழிமுறைகளை குறித்த கடிதத்தில் குறிப்பிட வேண்டும் என்றும் வெள்ளை மாளிகையானது அறிவித்துள்ளது. ஆனால் இந்த செய்திகள் அனைத்தும் உண்மையில் நாடகங்களாகும். பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்பதனை போலியாக காண்பிப்பதற்காகவே இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்க போவதாக அமெரிக்க ஊடக ஆதாரங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிப்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்படுவதாகவும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஆய்வாளர்களே இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் இன்று இரவு அல்லது நாளைய தினத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என ஈரானிய ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இன்றிரவு அல்லது நாளைய தினத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று ஈரானிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என அதிகளவான ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களின் வினைத்திறனான தாக்குதல்களாக அமைந்திருக்கும் என்றும் மேலும் ஈரானின் பிரியம்டிவ் தாக்குதல்கள் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் தாக்குதல் திட்டங்களை சீர்குலைத்து விடும் என்றும் இதனால் அவசரமாக ஈரான் பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் ஈரான் தற்காப்பு தாக்குதல் கொள்கைகளையே கொண்டுள்ளது. பிரியம்டிவ் தாக்குதல்களை முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இராணுவ கொள்கைகளை ஈரான் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் இருத்தலியல் அச்சுறுத்தல் என்கின்ற வகையில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான இருத்தலியல் அச்சுறுத்தல் என்கின்ற வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியும். குறித்த போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இருத்தலியல் அச்சுறுத்தலாக வகைப்படுத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஆனால் தற்போதைய நிலைமைகளில் ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளுமா என்பது தொடர்பாக உறுதியாக கூற முடியாது. அடுத்து இந்த போரிலே அமெரிக்காவை வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்காவை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகவும் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றாக இந்த போரிலே ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் இழுத்து விடுவதே காணப்படுகின்றது. அதாவது இந்த போரிலே அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவை அடிபணிய வைக்க வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இந்த போரில் இழுத்து விடுவதே ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறந்த வாய்ப்பாகவும் காணப்படுகின்றது. மேலும் இந்த தடவை ஈரான் யாரையும் சும்மா விடப் போவதில்லை. இந்த போரினுடைய விளைவுகளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை நாடுகளும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் அனைத்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்ளும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈரான் அதனுடைய அனைத்து வாய்ப்புகளையும் முழுமையாக வெளிப்படுத்தும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையே ஆரம்பிக்கும். ஆனால் ஈரான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்திய போரையும் ஆரம்பித்துவிடும். இவ்வாறு பிராந்திய போரை ஆரம்பிப்பதன் மூலமாக மாத்திரமே அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதில் ஈரானிய தலைமைகள் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே இந்த போரானது நிச்சயமாக மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே மாறப்போகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.